அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மார்ச் 14ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை பஞ்சமி வருதுங்க. இந்த வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையானது எல்லாம் கேட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் எந்தெந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் என்னென்ன பலன் கிடைக்கும்னுட்டு ஒரு 2-3 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். மேலும் இது வியாழக்கிழமையாக வரதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த பஞ்சமியாகவும் கருதப்படுது. அதுவும் பங்குனி மாதத்தின் முதல் தேதி வரது இன்னும் கூடுதல் சிறப்பு. மேலும் காரடையான் நோன்பும் இருக்குது. இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி சரடை புதுசாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கன்னி பெண்கள் தங்கள் மனதுக்கு பிடித்த கணவருக்கு அமையணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செஞ்சு நோன்பு கயிறை கையில் கட்டிக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே புதுசாக தாலி சரடு மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வளர்பிறை பஞ்சமி நாளில் மாற்றிக்கலான்னு சொல்லி போன வருஷமே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதன் வகையில் பார்க்கும்போது நமக்கு இந்த காரடையான் நோன்பும் மாங்கல்ய நோன்பாக கருதப்படுது. வளர்பிறை பஞ்சமியும் தாலி சரடு மாற்றி கட்டிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் கருதப்படுது. அதனால் யாருக்கெல்லாம் தாலி சரடு ஒரு மாதிரி இருக்குது, அந்த போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த வியாழக்கிழமைனால கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த அன்னைக்கு மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் மதியம் 12:30க்குள்ளே மாற்றிக்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம என்னதான் வாராகியம்மன் வழிபாடு மாலை நேரத்தில் வழிபாடு செய்வோம் அப்படின்னாலும் தாலிக்கயிறு மாற்றிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 11 மணிக்குள்ளே மாற்றிக்கணும். ஆனால் நாளைக்கு நமக்கு காரடையான் நோன்பு பார்த்திங்கன்னா 12:48 தான் இருக்குது. அதனால் நம்ம 12:30க்குள்ளே தாலி சரடு மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் சின்ன கயிறு மாற்றி கட்டினாலும் சரி, இல்லை பெரிய கயிறை மாற்றி கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த நாள் மற்றும் நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப கம்பல்சரி கிடையாது. மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கோங்க. சரி, இந்த பதிவு எதை பற்றினா, இப்போ வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்க எல்லாம் வியாழக்கிழமை நாள் நல்லா பிஸியாக இருப்பீங்க. ஏன்னா பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. சில பேர் வியாழக்கிழமை நாள் தான் வீடு பூஜை அறை எல்லாமே தூய்மைப்படுத்துவீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்றைக்கே செய்வீங்க. எது எப்படியோ இப்போ நான் ஒரு தண்ணீர் சொல்கிறேன். அந்த தண்ணீரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பூஜை அறை செல்ஃபில் தான் வச்சுருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இன்னும் துடைக்கல, நாளைக்கு தான் நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த தண்ணீரை பயன்படுத்தி சுத்தம் பண்ணுங்க. வீடும் துடைக்கல, நாளைக்கு தான் பண்றங்கும் போது வீடு துடைக்கும் தண்ணீர்ல கூட இதை கொஞ்சம் நீங்க கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நிலைவாசல் படி சுத்தம் செய்வீங்க இல்லையா, அதுக்கு கண்டிப்பா இந்த தண்ணீரை பயன்படுத்துங்க. இந்த தண்ணீரை பயன்படுத்துவதன் மூலமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். மேலும் தரித்திர நிலை நீங்கும். வேற யாராவது பொறாமை கண்களோட நம்மளை பார்த்துருந்தாங்க, அவங்களால நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வர மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது கூட அந்த பாதிப்பு அத்தனையுமே தகர்க்கக்கூடிய சக்தி இந்த தண்ணீருக்கு உண்டு. நீங்கள் ஏற்கனவே இன்றைக்கே வீடு பூஜை அறையில் நாங்கள் சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த தண்ணீர் நான் சொல்கிறேன்னு இல்லையா, அதை ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டின் மூளை மூடுக்கு எல்லா பக்கத்துலேயும் தெளித்து விட்டுட்டு பூஜை அறையிலையும் ஒரு 2-3 சொட்டு தெளித்து விடுங்க. இது தெளிப்பதற்கு நீங்கள் வெற்றிலைவோ மாவிளைவோ பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். மீதி தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை நிலைவாசலில் அப்படியே தெளித்து விட்டுருங்க. இல்லைன்னா நிலைவாசல் படியை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துங்க. காலை மாலை எந்த நேரத்தில் நீங்கள் நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணாலும் சரி, இல்லை வாசல் தெளித்து கோலம் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த தண்ணீரை பயன்படுத்திக்கோங்க. அதுவும் இது பங்குனி மாதத்தின் முதல் நாளாக வரதும் காரடையான் நோன்பு இருக்கிறதுனாலையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது. அதுக்காக தான் இந்த முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி 1 மணி நேரத்துக்கு முன்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இப்போ தூங்குவதற்கு முன்னாடி இந்த தண்ணீரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செய்வதற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சுட்டு அதன் பிறகு நீங்களே ஒரு டைம் பார்த்து வச்சுட்டு வீடு முழுவதும் அந்த தண்ணீரை தெளிக்கிறது, நிலைவாசலில் ஊற்றுவது, பூஜை அறைக்கு தெளிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இல்லைன்னா ஒரு சொம்பு வந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு டம்ளராவது வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து உங்கள் வீட்டினுடைய அளவை பொறுத்தது தான். இப்போ பெரிய வீடாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சொம்பு அளவு தண்ணீர் எடுத்துக்கிறது நல்லது. இல்லை எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இதுக்கு நீங்கள் சில்வர் டம்ளர் பயன்படுத்துறது, காப்பர் பயன்படுத்துறது, கண்ணாடி டம்ளர் பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம். பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்த வேண்டாம். சில்வர் வந்து வீட்டில் புதுசாக ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பயன்படுத்துகிற சொம்பு டம்ளராக இருந்துச்சுன்னா நல்லா வந்து கழுவிட்டு அதில் குடிக்கிற தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டினுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம போடக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கல்லுப்பு வந்து போடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இந்த கல்லுப்பு வந்து வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த உப்பையே தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில பரிகாரங்களுக்கெல்லாம் நான் வந்து புதுசாக வாங்குங்க, புதுசாக எடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் பயன்படுத்துறதையே எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு தேவைப்படுது. இதுவும் வந்து நீங்கள் கிச்சனில் பயன்படுத்துறதையும் எடுத்துக்கலாம், பூஜை அறையில் பயன்படுத்துறதையும் எடுத்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது பச்சை கற்பூரம். கண்டிப்பாக வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பச்சை கற்பூரம் இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு வந்து 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான பொருள்னு பார்க்கும்போது பட்டை. இந்த பட்டை வந்து பவுடராக உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதையவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை முழு பட்டையாக தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கல்லில் கொட்டி பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு இந்த தண்ணீரில் வந்து கலந்துக்கோங்க. இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை நம்ம சக்தி வாய்ந்த தீர்த்தமாக வந்து மாற்றுறோம். மொத்தம் இதில் நம்ம 5 பொருள் தான் கலக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பு, மஞ்சள், கிராம்பு, ஏலக்காய் அல்லது பச்சை கற்பூரம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏலக்காய் போட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் போட தேவையில்லை, ஏதாவது ஒன்று மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து பட்டை பொடி. மொத்தத்தில் 5 வருதா, இந்த 5 தான் வந்துட்டு நம்ம சேர்த்தணும். அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில் வந்து வைங்க. அடுத்து குபேர மூலைன்னா தென்மேற்குன்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு வந்து கேட்பீங்க. தென்மேற்குங்கிறது குபேர மூலை கிடையாது, குபேரருடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் குபேர மூலைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வடகிழக்கு மூலை, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர். அங்கே வந்து நீங்கள் வச்சிடணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழந்தைங்கள்லாம் கால்பட்டு கைப்பட்டு அந்த தண்ணீரை சிந்தாத மாதிரி பார்த்து பத்திரமா வந்து வைங்க. இன்னைக்கு இதை இரவே செஞ்சிட்டிங்க அப்படின்னா நாளை காலையில் எழுந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பூஜை அறையில் தெளிக்கிறது, வீட்டில் தெளிக்கிறது, நிலைவாசல் துடைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணிக்கோங்க. நாளைக்கு தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை காலையில் குளிச்சுட்டு செஞ்சு வச்சுருங்க. ஒரு 2-3 மணி நேரம் கழித்து அதன் பிறகு நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லா பக்கமும் வந்துட்டு தெளித்து விட்டுருங்க. இப்படி நம்ம செய்வதற்கு நிறைய காரணம் உண்டு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை பஞ்சமி அன்று இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு காரணம் என்னன்னீங்கன்னா, வியாழக்கிழமை நாளில் இந்த மாதிரி செய்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண தோஷத்தை நீக்கி தங்கம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரும். அடுத்து இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரடியான் நோன்புன்னு நம்ம ஒன்று சொன்னேன் இல்லையா, தீர்க்க சுமங்கலி பாக்கியம் தரக்கூடிய நோன்புன்னு, அதனாலையும் அப்படி பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் அப்படிங்கிறது இன்னைக்கோடு வந்து முடிஞ்சு போயிடுது. நம்மளுக்கு இந்த மாதத்தில் ஆகட்டும் இல்லை இது வரைக்கும் ஆகட்டும் நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது அந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு தொலைந்து இந்த பங்குனி மாதம், அதாவது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகக்கூடிய இந்த பங்குனி மாதம் பிறக்குது இல்லையா, அதனால் அதை வரவேற்கிறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு செய்கிறோம். இத்தனை சிறப்புகளும் இருக்கிறதுனால தான் இந்த தண்ணீரை வந்து நான் உங்களைய ரெடி பண்ணி இது போல் வந்து பண்ண சொன்னேன். இதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி பண வரவு அதிகரிக்கும். எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா. அதனால் எல்லாருமே வந்துட்டு இதை செஞ்சு பலனடையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.